திரு துரை கருணா, அதிமுக பாஜக இந்த வார்த்தைகள் அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, திரு டிடிவி தினகரன் ஒரு கருத்து சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்றது சாத்தியம்தான் அப்படின்றாரு. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற விஷயத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒத்துக்காத சூழல்ல இப்போ பாஜகவுடைய அந்த கருத்துக்கு திரு டிடிவி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார். கூட்டணின்றதன் அடிப்படையான்றதுலாம் அடுத்த கேள்வி. இந்த மாதிரியான சூழலை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இந்த நேரத்தில் திரு எடப்பாடி அவர்களை பலவீனமாக்குவதற்கான முயற்சியா இது? பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். மரியாதைக்குரிய மறைந்த தலைவர்கள் வாஜ்பாய் அத்வானி காலத்து பாரதிய ஜனதா கட்சி என்பது அது ஒரு தத்துவார்த்த ரீதியில் சித்தாந்த ரீதியில் இருந்தது. அதனால தான் அவங்க 13 நாட்களில் 13 மாதங்களில் ஆட்சியை இழந்தாருங்க. ஆனால் திரு மோடி, திரு அமித்ஷானுடைய இந்த பாஜக என்பது ஒரு சாமர்த்திய சாதுரிய அணுகுமுறைகளை கையாண்டு 1952, 57, 62 எப்படி இந்திய தேசம் முழுவதும் 1-2 இடங்களில் கம்யூனிஸ்டுகள் தவிர ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மாநிலத்தை ஆண்டதோ, அப்படி பாரதிய ஜனதா கட்சியும் ஒட்டுமொத்த இந்தியாவின் எல்லா மாநிலங்களையும் ஆள வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அவங்க வியூகம் வகுத்து நான் குறிப்பிட்ட அந்த சாமர்த்திய சாதுரிய சாகச அணுகுமுறைகளை கையாண்டு வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் அவனுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்தது. ஒரு 10-15 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி, ஒரு 5-6 மாநிலங்களில் அவங்க ஆட்சி கட்சியாகவே இருக்கிறார்கள். தமிழகத்திலும் எப்படியாவது காலூன்றி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவினுடைய எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தே முந்தைய பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆகட்டும், மற்ற மாநில தலைவர்களாகட்டும், தேசிய பாஜகவின் தலைவராகட்டும், தமிழகத்தில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி என்கிற சுலோகத்தை, என்கிற கோஷத்தை, என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார்கள். கடந்த வாரம் வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்பதை குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இந்த அதிமுகவோடு கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து உறுதிப்படுத்திவிட்டு திரும்ப 1 வார காலமாக திரு எடப்பாடியிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, நாங்கள் என்டிஏவில் அணி சேர்ந்திருக்கிறோம், வலுவான கூட்டணியை உருவாக்கிறோங்கிற கருத்தை பொது வழியிலே சொல்லவில்லையே என்பதற்காக திரு அமித்ஷா இங்கே வந்தார். 2 நாள் பயணமாக டெல்லிக்கு வந்து அவர் அருகில் உட்கார வச்சு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். அப்போவே மொழி மாற்றம் தான் பிரச்சனை. அவர் பேசியதை மொழி மாற்றத்தில் தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா, எடப்பாடி அவர்கள் மொழிபெயர்த்தும் சொன்னார். அதுதான் அவர் அந்த கருத்தை சொன்னார். இப்போ அந்த கூட்டணி ஆட்சி என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை அமித்ஷா பிரகடனப்படுத்திட்டு போயிட்டார். மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, இந்த முடிவை எடுக்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அமித்ஷா அவர்களும். அமித்ஷா டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக டெல்லி போய் திரு அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி, கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், போய் பிரகடனப்படுத்திட்டு வரணும்ல. இதுவரைக்கும் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுறாங்க, காலங்காலமாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே இல்லை. உண்மைதான். 1967 ஒரு முரண்பட்ட கட்சிகளை அரவணைத்து ஒரு தேர்தலில் வெற்றி கொண்டு பெறுகிற அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்த போது தனிப்பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. 1980ஆம் ஆண்டு நண்பர்கள் சொன்னது மாதிரி கூட்டணி ஆட்சிக்கான முயற்சி 50-50 சீட் ஷேரிங் போட்டு களத்துக்கு வந்தாங்க, முடியலை. 2006ஆம் என்று கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் 96-92 இடங்களில் வெற்றி பெற்று அன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முயற்சி எடுத்திருந்தால் அன்றைக்கு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் திரு கலைஞர் அவர்கள் வெகு சாமர்த்தியமாக இந்திய தேசிய காங்கிரஸ் டெல்லி தலைமையை அணுகி அவர்களுடன் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு ஒரு கடிதத்தை வாங்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் தைலவரம் தோட்டத்தில் கொடுத்து பாமகவட்டியும் நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற கையெழுத்தை வாங்கி வந்து அந்த 5 ஆண்டுகளும் அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உட்பட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் எதிர் அணியினரும் அந்த 5 ஆண்டுகளாக மைனாரிட்டி திமுக ஆட்சியை தான் விமர்சித்து வந்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை ஒப்புக்கொள்ளாது என்கிற கருத்தாக்கத்தில் இந்த கட்சி உறுதிப்பாட்டோடு இருந்தால் நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும். இன்றைக்கும் பத்திரிகையாளரை சந்தித்து கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க வேண்டும். இந்த நிலை இப்போது ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த பிரிந்து கிடக்கிற விலைக்கு வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியாளர்களை அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தால், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்து கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், அது உறுதிப்பாட்டோடு இருக்கிறது என்கிற நிலை வந்தால்
பாஜக வந்து இங்கே அதிகாரம் பண்ண முடியாது. பாஜக இங்கே வந்ததுமே இங்கே ஒரு கணிசமான தொகுதிகளை கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் கேட்கிற தொகுதிகளை பெற முடியாது. அதிமுக கொடுக்கிற தொகுதிகளை தான் பெற வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக பலகீனமான அதிமுக 2024 தேர்தலிலே போதுமான வெற்றியை பெறவில்லை. போதுமான வெற்றி இல்லை, மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு, பெருந்தோல்வி. நீங்க 23% என்கிற பொழுது இப்ப பாரதிய ஜனதா கட்சி அவரோடு அணி சேர்ந்திருக்கிற என்டிஏ அணியோடு சேர்ந்து தான் அந்த 18-19% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அவங்க அந்த ரேஷியோவில் எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு. நீங்கள் தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 150-160 தொகுதிகளை நிற்கணும். மீதமுறை 74 தொகுதி தான் என்டிஏவுக்கு கொடுக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போவே லிஸ்ட் எடுக்கிறாங்களா, 40 தொகுதி 50 தொகுதி இது எல்லாமே லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக இந்த இரு தரப்புமே பேசி முடிவெடுக்க வேண்டுமென்றால் உடனடியாக பொதுவெளிகளில் தலைமைக்குள்ளே இருக்கிற முரண்பாடு கீழே இன்னும் அதிகமாக இருக்கிறது. பாஜகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே ஒரு பெரிய அளவில் இன்னும் விரிசல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும், என்டிஏ அணிக்கும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரே நோக்கம். அங்கே ஒரு வலிமையான கட்டமைப்போடு திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிறது. கடந்த ஜனவரியிலிருந்தே தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்கள், பாக பொறுப்பாளர்கள், கமிட்டி பொறுப்பாளர்கள், தொகுதி வாரியா கூட்டம், தெருமுனை கூட்டம், பிரச்சாரத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அவங்க ஓட தொடங்கிட்டாங்க. நீங்கள் இன்னுமே அதை வீழ்த்துவோம் சொல்லிட்டு ஒற்றுமைப்படவே இல்லை. வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறோம் என்று யார் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தலை. இப்போ நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டார் ஜூலை மாதம். அங்கே போய் என்ன கேட்பார், 234 தொகுதியிலும் போய் இரட்டைலை சின்னத்திற்கு வாக்களித்து அதிமுக ஆட்சி அமைவதற்கு தான் நீங்கள் மக்கள் வாக்களிக்கணும், தொண்டர்கள் அதற்கான களப்பணியை செய்யுங்க, அப்படி தானே பிரச்சாரம் பண்ணுவார். ஆக அடுத்து நீங்கள் வருகிற என்டிஏல இருக்கிற பாமக, தமாக, பாஜக இந்த கட்சிகளுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை பிரச்சாரத்துக்கு போய் கூட்டணி கட்சிக்கு இவங்களுக்கு தாமரையில் போடுங்க, இவங்க மாம்பழத்தில் போடுங்க. எடப்பாடி அவர்களுடைய மௌனம் இன்னுமே பலவீனமாக பெரிய அளவில் பலவீனத்தை உருவாக்குங்கிறேன். நீங்கள் கட்டன் ரைட்டாக சொல்லுங்கிறேன். அவர் மரியாதைக்குரிய நயனாநாயகன் சொன்னால, நான் ஏற்கனவே சொன்னது தான், 2 பேர் தான் முடிவெடுக்கணும். ஒருவர் தன் முடிவை அறிவித்து விட்டு போயிட்டார், இன்னொருவர் முடிவை அங்க போய் பேசி ஒரு தெளிவுபடுத்தணும்ல. அந்த தெளிவு இல்லாத நிலைதான். திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு எடப்பாடி அவர்களுடைய மௌனத்திற்கு என்ன காரணம்? இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றது வேற, ஒரு தலைவர் சொல்றது வேற இல்லையா? அரசியல் தேர்தல் எதுவாக இருந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி அளந்துதான் நடக்கணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகணும். எடுத்தோடனே நீங்க இப்படி ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு பேசுற மாதிரி எல்லாம் நீ பேசுனா எந்த கட்சி கூட்டணிக்கு வராது, கூட்டணி நிக்காது. பொதுவாக எந்த பேச்சும் அது எப்படி பேசணும் அணுகுமுறை அவங்களுக்கு தெரியுங்க. அதனால இது அதிமுக மிக சரியாக கையாளும். 2026 தேர்தலை எப்படி கையாள வேண்டும் என்பது அது பாஜகவும் அணுகுமுறை கட்சி தான். பாஜக குறைத்த மதிப்பு இல்ல. அப்போ இந்த 2 கட்சிகளும் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயல்பட்டு திமுக வீழ்த்தக்கூடிய அந்த வியூகத்தை கட்சிதான் வைப்பாங்க. இதுல எந்த உரசலும் இல்லை, விரிசலும் இல்லை. திரு நயனா நாகேந்திரனும் தெளிவா பேசியிருக்கிறார், எடப்பாடியாரும் பேசியிருக்கிறார். அதனால இது எப்படி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க ஊடகத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. போக போக பாருங்க தெரியும், அவ்வளவுதான். இல்ல, அவர் ஊடகத்துல பேசணும்னு சொல்ல, திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர் போய் பேசுறதுலயோ அல்லது இப்படிதான் சொல்றதுலயோ என்ன தயக்கம் கேட்கிறார் திரு துரை கருணா? அந்த தயக்கம் பலவீனப்படுத்தும் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி இல்ல இதுல எந்த பலவீனம் இல்லைங்க. அதாவது ஒரு மௌனம் என்பது பலகீனம் இல்ல, பலத்தை கொடுங்க. வாயில வளர்ந்தீங்க அது பலவீனம். அந்த வார்த்தைகளை எஜமான் மாதிரி உள்ளே வச்சிருந்தீங்க, அந்த பலம்ங்க. அந்த பலத்தை எடப்பாடியார் இருக்காருங்க. எடப்பாடியார் ஒவ்வொரு கூட்டம் ஜூலை 7 பாருங்க, கோயம்புத்தூர் தூங்குறாரு, ஒவ்வொரு இடங்களும் தெளிவா பேசுவாரு. அதே மாதிரி ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடியார்களும் மிக சிறப்பாக கலந்து பேசிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை எப்படி என்னங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஆனா இதுல வெளியில செய்திகள் தெரியாதவங்க ஆனாலும் செய்தி கிளப்புறாங்க. அவர் சொன்ன நோக்கமே வேறு. 2026 தேர்தலை மிக கச்சிதமாக கையாளுங்க. அதாவது என்டிஏ அணியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை எதிர்கொள்வோம்னு ஏப்ரல் மாதமே சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் அவலங்களை, சீர்கேடுகளை, மக்கள் எதிர்ப்பை மக்களிடம் கொண்டு போய் ஒரு கூட்டு போராட்ட குழுவை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக மாநில தரப்பிலிருந்து திரு எடப்பாடியை அணுகியதாகவும் அவர் இருங்க பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் தான் நமக்கு தகவல். திரு நயனா நாகேந்திரன் 2-3 முறை அறிவிக்கிறார்.
நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கு ஏன் இந்த தயக்கம் அப்படிங்கிற அந்த பொதுவெளி கருத்து இருக்குல்ல. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4 ஆண்டுகளில் பலாயிரக்கணக்கான போராட்டத்தை நடத்துது. அவங்க மட்டும் நடத்தலை, அமைப்புகள், சிறிய கட்சிகள் யார் நடத்தினாலும் அங்கே நாற்காலியை போட்டு உட்காந்துருவாங்க. மரியாதைக்குரிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் உட்காந்துருவார். அரசியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே பண்ணுவோம், இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, கரப்ஷன், கமிஷன் போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அரசுக்கு எதிராக என்ன பண்றீங்க? சுருக்கமா திருப்பங்களூர். அதாவது ஒரு நிமிஷம் துரைக்கண்ணன் அண்ணா ஒரே நிமிஷம். அதாவது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எல்லாவற்றையும் என்ன சொன்னாலும் போய் உட்கார்ந்துக்கிறது இந்த மாதிரி அதிமுக போலித்தனமா செய்யாது. எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டுமே செய்ய முடியும். ஒண்ணுமில்ல, ஆசிரியர்களுக்கு ஓய்வுன்னு சொன்னீங்க, பழைய ஓய்வு திட்டம் இன்று வரை பேசவே இல்லை. போய் உட்கார்ந்தாரு ஸ்டாலின். பெருந்தொழில் விவசாய போராட்டம்ங்க, அந்த போராட்டம் சொன்ன கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு, ஒண்ணுமே செய்யல. அப்போ இந்த மாதிரி போலித்தனமான செயல் அதிமுக இருக்காது. நடைமுறைக்கு எது சரியோ அதை பண்ணுங்க. திரு மணிகண்டன், நான் உங்ககிட்ட வரேன்.